மெல்ல நெருங்கிடும் போது நீ தூரம் போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய். காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே. உண்மைதானுங்க. நாமளாக நெருங்கி போய் பேசும்போது உறவோ நட்போ, ஏன் ஹஸ்பண்ட் கூட நம்மக்கிட்ட பேசுகிறதில்ல, ஆனால் நம்ம விட்டு விலகினதுக்கப்புறம் நாம் வேணும்னு நினைக்கிறது. நல்லா பாருங்களேன், எல்லா ஹஸ்பண்டும் அப்படி தான். நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு ஏதோ இருக்காது, அதான் நமக்கு சொல்கிறதுக்கு ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அதே மாதிரி கேட்டுத்தான் ஆகணுங்கிறது அவங்களோட தலையெழுத்தும் கூட. நாம் ஏதாவது போய் சொல்ல போனோன்னு வச்சுங்களேன், பழைய நேரங்களெல்லாம் எப்படின்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் ஏதாவது தொழில் ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க, அதனால் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. உனக்கு இதான் வேலையா, இது ஒரு விஷயம்னு சொல்கிறியா அப்படி கேட்பாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. அதிகபட்ச ஹஸ்பண்ட் வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது. ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாலுமே கேட்குறதில்ல. அது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை நார்மலான ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கிறது. இது என்ன ஒரு விஷயம்னு வந்து சொல்கிற அப்படின்னு கேட்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயங்களை நம்மளை பார்க்கும்போது, ஐயையோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ ஒய்ஃபை, அவள் அன்னைக்கு சொல்லும்போது கேட்டிருந்தா இன்றைக்கி நம்ம அவகிட்ட பேசலாமே அப்படின்னு நினைக்கிறது. காதல் அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு விதமான அன்பு மட்டும்தான். அதை ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டால் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் உண்மை. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இதுங்க இந்த இந்த கிறகம் முடிச்சதுங்க ஹஸ்பண்டை திட்டுவாங்க. நம்ம கட்டினது ஒழுங்காக வீட்டுக்குள்ளே வரும்போது நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை பாசமாக பேசுனா நாம் ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு யார்கிட்டையாவது பேச போகிறோம் அப்படிம்பாங்க. அதுதான் உண்மை. ஒய்ஃப் ஏதாவது சொன்னாலும் தயவு செய்து கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காதலோடு பார்த்தாலும் சரி, கன்றாவியோடு பார்த்தாலும் சரி, திரும்பி பார்க்குறதுக்கு உங்களை ஆள் இருக்காது. அந்த இடத்த பெண்கள் யாரோ ஒருத்தவங்களை, நட்போ உறவோ யாரோ ஒருத்தவங்களை வச்சு நிரப்பிட்டு போயிடுவாங்க. பெண்களோட மனநிலைமை அதுதான். அதனால் அவங்க உங்ககிட்ட வந்து பேசுகிறது உருப்படாத விஷயமா இருந்தாலும் தயவு செய்து ஒரு நிமிஷம் கேளுங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையிலுக்கும் நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கும். மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் தான். நட்போ உறவோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எல்லாமே தான். சரியா? பாய்.